எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பன குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வழக்கமா சொல்லக்கூடியதுதான், சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்காக. புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு காமிக்கக்கூடிய அந்த ரெட் பட்டனை அழுத்திட்டுங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கோவில் மணி போல பெல் ஐக்கான் காமிக்கும், அதையும் தொட்டு விடுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பதிவுகள் நான் போடுறேனோ அதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு நோட்டிபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும். அந்த பதிவுகள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா என்னுடைய வீடியோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு பக்கத்திலே சின்னதா பிளாக் கலர்ல முக்கோணம் போல ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு ஐகான் காமிக்கும், அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல எங்க யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்டிருப்போம், பதிவு பண்ணியிருப்போம். அங்க நீங்க தொட்டீங்கன்னா எங்க யூடியூப் சேனல் நேராவே கூட்டு போயிடும்ல. அங்க என்னென்ன பதிவுகள் தேவையோ நீங்க தேர்ந்தெடுத்து பாத்துக்கலாங்க. இப்போ என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய குழந்தைகள் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட வச்சிட்டீங்களே மேடம், அது 8 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை எல்லாம் சாப்பிடுது, என்னுடைய கணவர் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப அப்ரிசியேஷன் கிடைக்குது. குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா மாமியார்ட்ட பாராட்டு கிடைக்குது, பேரண்ட்ஸ்ட பாராட்டு கிடைக்குது. சமைக்க தெரியாத என்ன வந்து சமையல் ரூம்ல முத போயிட்டு உங்களோடதெல்லாம் பார்த்து சமைக்கும் போது ரொம்ப பாராட்டு குவியுது மேடம், பரிசெல்லாம் கிடைக்குது எங்க வீட்டுல இருந்து, என் கணவர் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி இருக்குதுங்க. இன்னொன்னு, எல்லாருமே வந்து வீட்டுல சமைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இருந்தா கூட சமையலுக்கு ஆள் வச்சுட்டு அவங்க நிறைய எண்ணெய் ஊத்திடுவாங்களோ இல்ல கழுவாம ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தின் காரணமாவே பிஸியான ஸ்கெடியூல்ல கூட நான் குழந்தைங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரீவியஸா சமைச்சிட்டு அவங்க கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருவேன், இதெல்லாம் இருக்கு வீட்டுல, நீங்க பார்த்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அதனால நம்ம கையால சமைச்சு கொடுத்தா கணவர் அப்புறம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அதுல பாத்தீங்கன்னா பாண்டிங், ஒரு அன்பு, ஒரு பாசம் இன்னும் பெருகுங்க. அதனால நீங்க எல்லாருமே சமைச்சு போடுங்க, நல்ல பேர் வாங்குங்க. இப்போ நிறைய பெண்கள் வந்து தைராய்டுனால பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொல்றாங்க தைராய்டுக்கு ஏதாவது ரெமெடி கொடுங்கன்னு. ஹைப்போ தைராய்டா ஹைப்பர் தைராய்டான்னு பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட ஒரு உணவு தான் சமைக்க போறேன். இந்த ரோட்டி அப்புறம் வந்து சப்பாத்தி அப்புறம் பூரி கூட சாப்பிடக்கூடிய சைட் டிஷ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க மேடம் சொல்றதுனால இப்போ சுரக்காய் சப்ஜி செஞ்சு காமிக்க போறேங்க. நார்த் இந்தியன் ஸ்டைல். இது ரொம்ப ஆதென்டிக்கான சப்ஜிங்க, காலம் காலமாக செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சுரைக்காய் பாதி சுரைக்காய், கடலை பருப்பு 100 கிராம், சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம சொரக்காய் வந்து அரை எடுத்துருக்கோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசு நறுக்கி வச்சுக்கணுங்க. அடுத்தது இந்த கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன். 100 கிராம் கடலை பருப்பு எடுத்துட்டு நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாங்க. அடுத்தது சீரகம் போட்டுக்கலாங்க. ரெண்டும் பொரிஞ்சிரட்டும். அடுத்தது பெருங்காயத்தூள். இந்த நார்த் இந்தியன் சமையலில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எப்போவுமே கொஞ்சம் கூட இருக்குங்க. அடுத்தது பச்சை மிளகா. அடுத்தது இந்த சொரக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கணும். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது மிளகாத்தூள், அடுத்தது அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது இதுலேயே கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கணுங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா அந்த சொரக்காய் தண்ணி விடும் இல்லையா, அதனால பார்த்து நம்ம போட்டுக்கலாம். அந்த பருப்பு தான் வேகணும் நம்ம விடுற தண்ணியில். இப்போது நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஸ்டீம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க ஸ்டீம் வருது இல்லையா, ஸ்டீம் வந்தோடனே நான் விசில் போடுறேன். இதில் உங்களுக்கு இப்போது 4 விசிலில் விட்டுறணும், நம்ம வேக போட்டுடலாம். 4 விசில் வந்துருச்சுங்க. நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ அடுப்பை விட்டு இறக்கிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரத்தில் அந்த விசில் போகும். இப்போ பாருங்கள் குக்கர்லேருந்து விசில் நல்லா போயிடுச்சுங்க பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வந்து இந்த தண்ணி இவ்வளோ இருக்கணும், கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணுங்க. பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். பருப்பு வேகலைன்னா இன்னும் ஒரு 2 விசில் வச்சுக்கலாம் நம்ம. வெந்திருக்கு பாருங்கள், சரியான பதத்தில் வந்திருக்குங்க. இப்போ நான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஒரு பவுலில். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு தண்ணி அளவு சொல்லலை இல்லையா. சப்போஸ் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. இது என்ன பண்ணணும், நம்ம அடுப்பில் திருப்பி வச்சுக்கணும், நல்லா ஓப்பன்லேயே விட்டுணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆவியில் அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு சரியான பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து இறக்கிருக்கலாம், அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க இது. என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க இது. சப்பாத்தி கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், பூரி கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிரேவி டைப்பில் தான் பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பதமாக பக்குவமாக வந்திருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதாவது பொதுவாகவே கொஞ்சம் உடம்பு ஊதி இருந்துச்சுன்னா இல்லை கெட்ட நீர் ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டில் பெரியவங்க கிராமத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சொரக்காய் செஞ்சு சாப்பிடு, அடிக்கடி சொரக்காய் சேர்த்துக்கோ உணவுல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சுவைக்கு சுவையும் ஆச்சு, நமக்கு உடம்பு ஊதல் குறையணும்னா நம்ம பெரியவங்க எல்லாம் சொன்ன மாதிரி சொரக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.